சொல்றது அதெல்லாம் நம்ம நாடகத்துல நெசமா செஞ்சிருவியா? செய்ய மாட்டோம். செஞ்சோம்னா அடுத்து செருப்படி வாங்க முடியாது. அது செஞ்சிட்டோம்னு சொல்லுவா, செஞ்சுட்டாங்க போல இருக்கு நீங்க நினைச்சுக்கிறோம் சொல்லுங்க. அப்படி மனக்கண்ணோட்டத்துல கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நாடகம் பிடிக்கும். காலையில சினிமாவை பார்த்த மாதிரியே நேர்ல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. காலையில நாடகம் முடிஞ்சவொன்னு கிராமத்தார் சொல்லுவாங்க, என்னன்னு பேசுனது காசை கொடுத்துட்டோம், கூடவே 2000 கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம வாங்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு போயிடணும். கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போயிடணும். ஏய் நீ என்ன பொழப்புக்கு உழ வைக்கிற? அப்படிலாம் போக முடியாது. எதை கற்பனை பண்ணணுமோ அதை தான் கற்பனை பண்ணணும். அதுக்காக காசை கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம சரி நம்ம ஊரில் உட்காந்துக்கிட்டே நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், நாடகம் ஆடிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா? அப்படி ஏற்றுக்குவாங்க. அது மாதிரி தான். அப்போ எதை நம்பணுமோ அதை நம்பணும், எதை நம்பக்கூடாதோ அதை நம்பக்கூடாது. அதனால் நாடகத்தை உங்கள் மனசார நல்ல கருணை உள்ளத்தோட, நல்ல கவனத்தோட, நல்ல கற்பனை தரத்தோட உட்காந்து கடமை உணர்ச்சியோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த நாடகம் பிடிக்கும். எதையோ கடமைக்கு வந்து உட்காந்தோம் அப்படின்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் பிடிக்காது. அதனால் நல்லபடியாக உட்காந்து நீங்கள் கூத்து பார்க்கணும். அந்த கூத்தை எப்படி பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க ரசிக சோதர சகோதரிகளே வணக்கம் அங்கு. சொல்ல போல அமைதியா இருந்துடுங்க ரசிக சோதர சகோதரிகளே வணக்கம் அங்கு. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால கொட்டகைக்கு பின்னால போகாதீங்க, தண்டிகளை ஓட்ட ஓட்டு பார்க்காதீங்க. பின்னால போகாதீங்க, தண்டிகளை ஓட்ட பார்க்காதீங்க. முன்னாடி வந்தவர்கள் முடிவு வரை இருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனியுங்க. நீங்க முன்னாடி வந்த வீட்டுக்கு வரைக்கும் நீங்க என்ன நடக்குதுன்னு கவனியுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். தமிழ் விளக்கிடும் தங்க வேறு கவிதையும் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். தமிழ் விளக்கிடும் தங்க வேறு கவிதையும் சொல்ல வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க. ரசிக சோதர சகோதரிகளை வணக்கம் வணக்கம். முதல்ல நோட்டீஸை வாச்சிருவோம். வாச்சிருவா, நாங்களும் வாசிக்கிறோம். நீங்கள் அப்புறமா பொட்டி பண்ணுறதுக்கு நான் பாடும்போது வாசிங்க. இப்போ நான் நோட்டீஸே வாச்சாதான் என்ன நாடகம், எதுக்காக வச்சிருக்காங்க, என்ன விஷயமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. தெரிந்தவங்களும் வருவாங்க, தெரியாதவங்களும் வருவாங்க. அதை நம்ம சொல்லணுமா இல்லையா? ராமநாதபுரம் மாவட்டம் எனக்கு அதில் வருத்தம் இல்லை. அப்புறம் ஆனால் அந்த வள்ளி திருமணம் அப்படின்னு பேரை சொல்லும்போது தான் பெரிய வைத்தறிச்சலாக இருக்கு. அப்போ குகனை மணந்த குறிஞ்சிபாலர், வேடன் தேடியது மானா மங்கையா, அந்த மாதிரி சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் நாடகம் வள்ளி திருமணம் தான். வேடன் தேடியது மானா மங்கையானாலும் அது வள்ளி திருமணம் தான். குகனை மறந்த குறிஞ்சி மலர்னாலும் அது வள்ளி திருமணம் தான். பேர் தான் வேறையே தவிர மேட்ரு ஒன்று தான். இதில் உங்களுக்கு என்ன வருது? வள்ளியை முருகனுக்கு கட்டாமல் நாரதர் கட்ட முடியுமா? அவர் பிரம்மச்சாரி. இல்லை கேட்குறேன், மாற்ற முடியும், கதையை மாற்ற முடியுமா? முடியாது. பேரை மாற்றலாம், கதையை மாற்ற முடியாது. நினைக்கிற அது தப்பு. இதை அடைச்சிட்டா கள்ளச்சாராயத்தை அங்கிட்டு போயிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஏதோ ஒன்று நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காமல் அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், திருடு நாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீ குடிக்கக்கூடாதுன்னு என்னைக்கு முடிவெடுக்கிறையோ அன்னைக்கு தான் நீ குடிக்காமல் இருப்ப. அவன் கடை திறக்கிறேன், நாசமாக போகிறேன், நமக்கு தேவையாடா. அவிசாரி தெருவில் குடியிருந்தாலும் பொம்பளை சரியாக இருக்கணும்னு நினச்சா அவள் பத்தினியாக இருப்பாள். சரியா?
அவள் திருட்டுத்தனமாக போகணும்னு நினச்சிடா அக்ராகரத்தில் குடியிருந்தாலும் அவள் அவிசாரத்தனம் பண்ணுவாள். இது யார்கிட்ட இருக்குன்னா நம்ம மனப்பக்குவத்தில் தான் இருக்கின்றே தவிர இன்னொருத்தனை குறையே சொல்லாத, அது வேண்டாம். நான் திருந்த வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும், அவ்வளோதானே தவிர அவன் சரி இது எதுக்கு நமக்கு வம்பாயா, பிரச்சனையே வேண்டாம்யா. நான் பாட்டுக்கு நாடை ஆடி கஞ்சி குடிச்சிருக்கேன், உனக்கு அது பிடிக்கலையா, ஏன்னா ஏன் அழுத்து விட்ற நீ, எதையாவது திறந்து விட்றே அப்புறம் நான் தான் பேசிவிடுவேன். இப்போ எதில் விட்டேன்னு இப்போ தெரியல வர. வள்ளிதிரம் நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமன்கள் தென்னை வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பிள்ளையே பெத்துப்பாரு. பழமொழியில் அது வராது, நீ சும்மா எதையாவது கோர்த்து விடாத. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பெத்துப்பாரு. இனிமேல் அப்படி வரும்னு சொல்கிறேன். எப்படி பிள்ளைய பெத்துப்பாருன்னு இனிமேல் அப்படி தான் வரும். நீ சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம். எப்படி சொல்கிறியா? நான் அதை ஏற்றுக்கிறேன். இனிமேல் பிள்ளைய பெற்றுப்பாருன்னு சொல்கிற மாதிரி தான் வரும் சூழ்நிலை. இனிமேல் பிள்ளை பக்கமெல்லாம் முடியாது. எப்படி வைப்பாங்க? முடியாது. நேரம் இல்லையா? நேரம் இல்லை, வேலை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம திங்கிறது பூரா விஷத்தை திங்கிறோம். சாப்பாடுங்கிற பேரில் நம்ம விஷத்தை தான் சாப்பிட்றோம். எதுலேயுமே உண்மையான ஐட்டம் கிடையாது. அரிசியில் ரப்பர் வந்துருச்சுங்கிறான்டா, இதுக்கு மேலையாடா கொடுமை வரணும் மனுஷன். முட்டையில் ரப்பர் முட்டை வந்துருச்சுங்கிறான். எது நல்லது கெட்டதுன்னு தெரியல. இந்த பொம்பளை பிள்ளைய பூரா இந்த பிராய்லர் கோழியை தின்னு விட்டு 9 வயசு 10 வயசுலலாம் பெரிய பிள்ளை ஆயிடுது. அதுங்களுக்கு என்ன தெரியும் அந்த வயசில்? ஒரு மனுஷனும் தெரியாது. அதுபோக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட்டுனாவே ஃபாஸ்ட்டாக கிளம்புறதுக்கான ஐட்டம் புட்டுக்கிட்டு போகிறது, அவ்வளோதான். அதை தின்னு விட்டு பொம்பளை பிள்ளையுடைய கர்ப்பப்பையில் செனமுட்டையே உற்பத்தி ஆகுது இல்லையா, நீர் கட்டி தான் உற்பத்தி ஆகுதுங்கிறான். அப்புறம் எப்படி பிள்ளை பிறக்கும்? ஆம்பளை பையில சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைங்க நம்ம பையில. கிழிச்சாங்க. 13 வயசில் ஆரம்பிச்சிடுறேன் சரக்கு அடிக்க. ஒரு சரக்கு விடாமல் அடிக்கிறேன். அடிச்சுட்டு இது பத்தாதுன்னு சிகரெட்டு, பீடி, ஹான்ஸு, கணேஷு, குட்கா, முக்கால் பூரா பான் பராக்கு அவ்வளவும் செஞ்சு என்னென்ன இருக்கோ சுத்தமாக வீரியமே வேலை செய்து இல்லை. பொண்டாட்டி பக்கத்துலேயே உட்காந்துருக்கு, யாரோ உட்காந்துருக்க மாதிரி பேசாமல் இருக்கேன். அந்த பிள்ளையா வாய் விட்டு கேட்குது, என்னன்னு, எங்க இன்னைக்காவது வீட்டில் அம்மா அப்பா இல்லை எங்க அப்படின்னா, நாளைக்கு பார்ப்போம். இதைத்தானே 6 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்க. 6 மாதமாக வேலை செஞ்சா தானே வேலை செய்வேன், தலை தூக்கலையே, அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஆக அதை பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை, அதுக்கு சொல்லும்போது சொல்லிக்கிறேன். ஆக என்ன காரணம்? நம்ம உணவு பழக்கத்திலேயே உடலில் இருக்க ஐட்டங்கள் பூரா குலைசாச்சு. சரக்குலேயே இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடு கலந்துட்டேன். இனிமேல் நீங்கள் அடிக்கடிக்க பிள்ளையும் பிறக்காது, மயிரும் பிறக்காது. நான் சொல்கிறது பொய் இல்லை. கொஞ்சம் உங்கள் மனசுக்கு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் அப்படியே பின்னாடி கற்பனை பண்ணி பாருங்கள். மூளைக்கு செவுத்தில் சிகப்பு கலர் முக்கோணம் போட்டிருந்தேன். ஏன்? அரசாங்கத்தினுடைய குடும்ப கட்டுப்பாட்டு சின்னம். என்ன காரணம்? ஜனத்தொகை ரொம்ப பெருகுது, வேண்டாம் புள்ள பெக்கிறத குறைங்கடான்னாங்க. 15 புள்ள 20 புள்ள பெற்ற இடத்துல நாம் இருவர் நமர் இருவர்னா. ஓஹோ, எப்படி? நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் கேட்டேன், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா. ஓ, ஒன்று போதுண்டா. அப்புறம் யோசிச்சா, நாம் இருவர் நமக்கேன்னு இன்னொருவர். ஓ, அதுலேயும் பெருகிருச்சு. ஏன்னா பாரதி எழுதின காலத்தில் 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்பெரும் ஒன்றுடையாள் அப்படின்னு எழுதுனேன். அப்போ 30 கோடி இருந்துச்சு. இப்போ 800 கோடிக்கு மேலே ஏறி போச்சு. எவ்வளவு? அப்போ அப்படி கூடி போச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறேன்? இப்போ அதே செவத்தில் எழுதியிருக்கேன், குழந்தை வேண்டுமா எங்களிடம் வாருங்கள், கருத்தரிப்பு மையம். இவங்கனால புள்ள பெக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தான் பொம்மை செஞ்சு கொடுத்த மாதிரி கொடுக்கணும், வாங்கி பேருக்கு அவங்க வாரிசாக வளர்க்கணும் இடத்துக்கு வந்துட்டாங்க. காரணம் ஏன்? நாம் சாப்பிடுகின்ற உணவுகளிலே இருக்கின்ற விஷத்தன்மை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயற்கை உணவுக்கு வாருங்கள், அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இனியாவது வரும் சந்ததி பெருக்குங்க. இப்படியே போச்சுன்னா சுத்தமாக ஒன்றும் இருக்காது. நான் சொல்கிறது பொய் இல்லை, நல்லா சிந்திச்சு பார்த்துக்குறேங்க. காரணம் என்னடானா, இப்போ கல்யாணம் பண்ணுறதுல யாருக்கு கஷ்டம்? யாருக்குங்க கஷ்டம்? பொண்ணு வீட்டுக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு. அப்புறம் அவங்க ரெண்டும் சும்மா கிடப்பாங்க. புரோக்கருக்கு தான் கஷ்டம். அவருக்கு என்ன கஷ்டம்? அந்த கமிஷனை வாங்குறதுக்குள்ள அவன் படுற பாடு. பொய் கல்வி ஊருப்பட்ட பொய்ய சொல்லுவேன். அது உண்மைதான். பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளைய பற்றி சொல்லுவார், மாப்பிள்ளை தங்கமான பிள்ளை, அப்படியா, எந்த கெட்ட வழக்கமும் இல்லை. என்ன அப்படி சொல்றியா? அந்த ஊருக்குள்ளே அந்த பையன் மாதிரி ஒரு பிள்ளை பார்க்க முடியாது, அவ்வளோ ஒழுக்கமான பிள்ளை. அட போய், இந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒழுக்கமான வேலைலாம் பார்க்க முடியாது. அட, உங்கள் பிள்ளை கொடுத்து வச்ச பிள்ளைங்க, நெசமாவா? எந்த கெட்ட வழக்கமும் இல்லை மாப்பிள்ளைக்கிட்ட.
என்ன சொல்ற? 2026 இப்படி மாப்பிள்ளை கிடைக்குமா உங்க பிள்ளைக்கு? சந்தேகம் தான். எந்த அவ்வளவு நல்லவனா? ரொம்ப நல்லவர். ஆனா என்ன அந்த ஆனா என்ன தப்பா நினைக்க கூடாது. எப்பவாச்சும் மாப்பிள்ளை வெத்தலை வாக்கு மட்டும்தான் போடுவார். அட பையன், வெத்தலை வாக்கு போடுறது போய் கெட்ட வழக்கம் சொன்னீங்கன்னா நீ பைத்தியக்காரன். சபையில் உட்காந்து போடலாமே வெத்தலை வாக்கு. பீடி சேர்த்து சபையில் உட்காந்து குடிக்க முடியாது. வெத்தலை வாக்குங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா அதுக்கு பேரே தாம்பூலம் தரிக்கிறதுனா. தாம்பூலம் தரிக்கிறதும் கரு தரிக்கிறதும் ரெண்டு ஒன்று. அதனால அது தப்பு கிடையாது. ஆனால் தினம் போட்டாத்தான் பல்லுக்கள். மாப்பிள்ளை எப்பவாச்சும் தான் போடுவார் வெத்தலை வாக்கு. எப்போ வெத்தலை வாக்கு எல்லா நாளுமா போடுறாரு? எந்த கெட்ட விளக்கமும் இல்லை. எப்பவாச்சும் அசைவம் சாப்பிடுவாரு. மட்டன் சாப்பிட்றாரு அன்னைக்கு மட்டும் போடுவார். அதெல்லாம் ஒரு கெட்ட விளக்கம் இல்லையா? மட்டன் என்ன தினமாக சாப்பிட்றாரு? வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவார், அவ்வளோதானே. எல்லா நாளும் சாப்பிட மாட்டார், எப்பவாச்சும். ஆனால் மாப்பிள்ளைகிட்ட எந்த கெட்ட விளக்கமும் இல்லை. எப்போத்தான் மட்டன் சாப்பிடுவார்? எல்லா நாளும் சாப்பிட மாட்டார். என்னைக்காச்சும் சரக்கு அடிச்சாருன்னா அன்னைக்கு மட்டும் சாப்பிடுவார். மாப்பிள்ளைகிட்ட எந்த கெட்ட விளக்கமும் இல்லை. என்ன சொன்ன? என்னைக்காச்சும் சரக்கு சாப்பிட்டாருன்னா அன்னைக்கு மட்டும் சாப்பிடுவார். வேற கெட்ட வழக்கம் இல்லை, எந்த கெட்ட வழக்கம் இல்லை. சரி, இன்னைக்கு காலத்தில் என்னைக்காவது சரக்கு அடிக்கிறவன் தானே. ஆமாம், என்னைக்கு அப்படி சாப்பிடாப்புல? மாப்பிள்ளை எல்லா நாளுமா சரக்கு அடிக்கிறாரு. என்னைக்கா அந்த பிள்ளைய வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறார், அன்னைக்கு மட்டும் சாப்பிடுவார். எந்த பிள்ளைய வண்டியில் வச்சு? அவர் தினமும் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போவார். யாருன்னு வேண்டாம், எந்த கெட்ட வழக்கமும் இல்லை மாப்பிள்ளைக்கு. இதுக்கு மேலே அவன்கிட்ட வேறு என்னடா கெட்ட வழக்கம் வேணும்? ஏண்டா உலகத்தில் இருக்க அவ்வளோ பழக்கத்தை வச்சிருக்கேன், அதில் தங்கமான மாப்பிள்ளை புடுங்கும். டேய் இல்லை, டெய்லி ஒரு பிள்ளைய கூடி மாப்பிள்ளை வீட்டில் போய் பொண்ணை பற்றி சொல்லுவார் பாருங்க. எப்படி? பொண்ணு அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு பொண்ணா வருது. அப்படியா? ஆமாங்க. அவ்வளோ தங்கமான பிள்ளையா? புள்ள பசு மாதிரி. பசு மாதிரினா எப்படி மண்டி ஓட்ட நிற்குமா? ஆமாம், காலையில் 4 லிட்டரு, சாயங்காலம் 5 லிட்டரு. அப்படி கறந்துச்சுன்னா ஏற்கனவே கண்டுக்குட்டி ஓட்டணும்னு அர்த்தம். குணம் பசு மாதிரிங்க. குனிஞ்சதெல்லாம் நிமிரவே நிமிராது. எப்படி நிமிரும்? எந்த நேரமும் செல்போனை காதில் வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி குனிஞ்சது நிமிரும்? இப்படி ஊர்பட்ட பொய்யை சொல்லி துப்புப்பட்டு துயரப்பட்டு கடைசியில் காஞ்சிபுரப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை முடிக்க காத்திருக்கின்றார் உங்கள் அபிமான செல்வர், இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி பி. பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதா அடிக்க காத்துள்ளார். தட்டமாட்டா? ஏன் இந்த தட்டுறா இல்லை? ஏதோ ஒன்று ரெண்டு ஆத்தா என் பேச்ச மரியாதை கொடுத்து தட்டியிருக்கு. ஆனால் மற்ற ஆளுக்கு தட்ட மாட்டாங்க. ஏன் தட்ட மாட்டாங்க? அவங்கள தப்பு சொல்லல, அவங்க பழகிட்டாங்க. என்ன பழகிட்டாங்க? அவங்க இந்த கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. எந்த கூட்டம்? எந்த கூட்டம்னு சொல்ல முடியாது. கூட்டமாக கூட்டத்துக்கு போக வேண்டியதான் அவங்க வேலை. ஆம்பளை ஆளுனா ஒரு குவார்டர் பிரியாணி, பொம்பளை ஆளுக்கு 300 ரூபா கணக்கு. எந்த கூட்டம்னாலும் போயிடுவாங்க. எந்த கூட்டம்? எந்த கொடியை கொடுத்தாலும் கையில் பிடிச்சிக்கிறாங்க. எந்த கொடியை கொடுத்தாலும்? அட நீ அருணா கொடி அத்து கொடுத்தாலும் பிடிச்சிக்கிறாங்க. சரி, அங்க போய் சேர் போட்டு உட்காந்துருவாங்க. அங்க என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. என்ன பேசினாலுமா? கோத்தாங்க அம்மானு பேசினாலும் கை தட்டுவாங்க. அடுக்குமா? அவங்களுக்கு தேவை 300 ரூபா. அப்படி கை வாங்கி பழகப்பட்டவங்க நாடகக்காரங்களுக்கு நம்ம ஏன் கை தட்டணும்? அவங்க 60,000 70,000 காசு வாங்கிட்டு போறாங்க. நமக்கு எதுவும் 19 கொடுக்குறாங்களா? இவங்களுக்கு ஏன் நம்ம கை தட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாடகம் பார்க்க வந்தோமா, கை தட்ட வந்தோமா? நீங்கள் தட்டினாலும் தட்டாட்டி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத்தா, எங்களுக்கு பேசின காசு வந்துடும். நான் ஏன் உங்களை கை தட்ட சொன்னேன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தானாக தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி சொல்றீங்க? உங்கள் நன்மைக்காகத்தான். கை தட்டுறதுங்கிறது எங்களை பாராட்டுறதுக்கு மட்டுமல்ல, அப்புறம் அறிவியல் ரீதியா இந்த உள்ளங்கை ரெண்டும் சேர்த்து அப்படி தட்டும்போது இந்த உடல் ஹீட் ஆகி ரத்த ஓட்டம் சீராகி நரம்பு மண்டலங்கள் சீராகி உடம்பு ஆரோக்கியமாகுமா. அதுக்காகத்தான் இந்த ஊர்ல திருவிழா வச்சு முளைப்பாரி வச்சு கும்மி கொட்ட சொல்லி உங்களை சுத்தி சுத்தி கைதட்ட சொல்றேன். எதுக்குடான்னா நாளைக்கு உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் தான். அதுக்குத்தான் நான் மறைபொருளாக கை தட்டுங்கன்னு சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா தட்டிக்கிறங்க, இல்லை நாசமாக போட்டு போகிறோம்னு நினச்சா தட்டாமல் இருப்பாங்க. எனக்கு அவசியம் இல்லை தான். அது உங்கள் பொறுப்பு. நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் உங்கள் சௌரியம். எங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது. எங்களுக்கு காசு வந்துடும், அவ்வளோதான். சரிதானா? நம்ம சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன். இந்த டேப்பில் இந்த டேப்புங்கிற வாத்தியமே சும்மா ஒரு பொம்மையாக வந்த வாத்தியம்தான். எப்படி? நாடக உலகத்துக்கு சினிமா உலகத்துக்கு இந்த டேப்பு வாத்தியம் எதுக்கு வந்துச்சுன்னா, சாதாரணமாக நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை அதுக்கு வந்தது தான் அந்த வாத்தியம். அதில் ஒன்றும் பரபரப்புலாம் காட்ட முடியாது. மீறி போனால் துங்க துங்க துங்கா திங்க திங்க திங்கா. ஓஹோ, காட்டலாம். ஆனால் இதில் மிருதங்கத்தை சொல்ல அடிக்கிற மாதிரி தாக்கிறதுக்கு 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 இதில் இதையும் வாசிக்கலாம்னு காட்டிய பெருமை
துரைராஜ் அவர்களை சாரும். அதுக்கு ஒரு தாராளமான கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாம். நல்ல கலைஞர்களை மதிக்க தெரிந்தவன் தான் உள்ள நல்ல ரசிகராக இருக்க முடியும். நல்ல ரசிகனாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன்தான் நல்ல கலைஞனாகவும் வளர முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அதுக்கு பாராட்டுகளை தெரிவித்து அதோடு தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கின்றார் லய சக்கரவர்த்தி. என் அன்பிற்கும் பாசத்துக்குரிய என் அன்பு மாமா. ஹலோ, இந்த இருக்க பேச்சு வாக்கில் அண்ணன் தம்பி மாமே மச்சான்னு பழகுறது, அதுக்காண்டி காலையில போய் விழுகிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடகக்காரங்க முறை வச்சு கூப்பிட்ற மாதிரி மாமா மச்சான் நினச்சியா? அப்புறம் இது எப்படி? என் உண்மையான தாய் மாமா, எங்கள் அம்மா கூட பிறந்தவர். ஆமாம், என் தாய் மாமா. உண்மையிலேயே நாடக உலகத்தில் நான் இன்றைக்கி ஒரு நடிகனாக பப்புனாக நிற்கிறேன்னா அதுக்கு என் முதுகெலும்பாக இருந்து என்னை கொண்டு வந்து நிறுத்தியது யாருன்னு கேட்டால் யாரு? மாமா ஜோதி அவர்கள் தான். இன்றைக்கி நான் அது மறக்க முடியாது. நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல பலத்த கைதட்டலை கொடுக்கணும் எங்கள் மாமா அவர்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி. தியாகினா அந்த எல்லாம் அந்த நாடக உலகத்தில் தாளம் போடணும்னு அவசியமா? வேற என்னங்க? கலை வீட்டில் மாடுன்னு பார்க்கறதுக்கே தனியாக 300 பேர் இருக்கேன். ஓ, அதுக்கு இந்த ஆள் நாடக உலகத்துக்கு வந்து மருமகை பப்புன்னு வேஷம் போட்டானே, நாடக உலகத்தில் போய் எவனோடையும் சேர்ந்து கெட்டு போயிடுவான்னு அழுகாத மாமா, அழுகாத. 2 பேரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டுதுன்னு ஹரிச்சந்திராவா வள்ளிரமணமா? எங்கள் பாசத்தை பற்றி என்னையா தெரியும்? எவனோடையும் சேர்ந்து கெட்டு போயிடுவானோன்னு நினச்சி என்னை பாதுகாக்கிறதுக்காக 40 வருஷமா இந்த சீன்முடி இந்த தாளத்தையும் தூக்கிக்கிட்டு நாக்குட்டி மாதிரி என் பின்னாடியே தெரிஞ்சு வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டான் அந்த ஆளு. நீங்க சொல்லையில எங்களுக்கே புள்ள இருக்குது. அறிக்கேன் ஒரு தாய் மாமன்கிற தாய்க்கு சமம். அதனாலதான் ஒரு சபைன்னு கூட பார்க்காம காலில் விழுகிறியா? நல்லா விழுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா மாமா கல்யாணம் கைதான். என்னது? தாளம்தான். கல்யாணம் காட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை ஒரு ஆளுக்காண்டியே வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டாரு. அவ்வளோதான். மாப்பிள்ளை கலைத்துறைக்கு போய் கெட்டு போயிடுவாரு அப்படிங்கிறக்காண்டி மாமா பின்னாடியே தெரியுறாரா? இல்ல மாப்பிள்ளை அங்கே உள்ள பிள்ளையெல்லாம் கெடுத்தாலும் கெடுத்துருவாருன்னு கூட வந்தாரா? என்ன நீட்டின விரல்ல பயிராரு உங்க மாமா? கொலகாரங்க. எனக்கு ஒன்றுன்னா உயிரை கொடுப்பேன் அந்த ஆளு. நான் கையை அப்படி நீட்டிட்டேன் செத்தன் தேயிலை. என்ன கண்மூடித்தனமான பாசமா இருக்கு. மேலே பாஞ்சிருவேன். இப்போ ஒன்று சொல்லுங்களு, போன 15-20 நாள் இருக்கும். சரி. ஒரு நாடகத்தில் பாதுகாப்புக்கு ஐயா காவல்துறையிலேருந்து எஸ்ஐ ஐயா வந்திருந்தார். ஆய்வாளர் முன்னாடி உட்காந்துருந்தார். மாமா ஐயாவுக்கு டீ கொடுன்னு தான் சொன்னேன். மாப்பிள்ளை கையை நீட்டி விட்டான்னு களி அவர் மேலே பாஞ்சு. என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? எஸ்ஐ மேலே வாஞ்சா ஒன்றே உள்ளே வச்சு சட்டியோடு வச்சு உருன்னு உரிச்சு. ஐயா. அப்புறம் நான் போய்தான் மாமன் தாங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி சமாளித்து எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கூட்டியாங்க. இல்லைனாக்கா ஆளை உரிச்சு கொண்டிருப்பாங்க அங்கே. ஐயா. அட இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கரூர், திருச்சி கரூர் இருக்குல்ல, ஆமாம், அங்கிட்டு நடந்து போயிட்டு அமராவதி ஆற்று பாலத்து வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். பிளாக்ல ஜர கிடைக்காதுன்னு கேட்டீங்களா? அது இல்லையா, சும்மா நடந்து வந்தோம்யா. அப்போ ஆற்றுக்குள்ளே யாரும் நம்ம பழைய நண்பர் ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரிஞ்சு, மாமா இந்த பையன் அப்படின்னு மாப்பிள்ளை கையை காட்டிட்டுனா ஆற்றுக்குள்ளே களி மங்குன்னு தவி. ஐயோ, தண்ணி கிடந்திருக்குமே. என்னைக்கு அமராவதியில் தண்ணி இருந்துச்சு. வேற மணலில் குப்பரை விழுந்து போய் மூஞ்சி முகரெல்லாம் சிரைச்சு கை இப்படி திரும்பிக்கிருச்சு. ஐயா. இப்போ தான் கொஞ்சம் சரி பண்ணி ஆளை கொண்டு வந்திருக்கேன். எங்க மணலா கொண்டு சரியா போச்சு. அதே பாறாங்கல்ல இருந்துருந்துச்சுன்னா அங்கனே அடக்கம் பண்ணிட்டு வர வேண்டியதேன். ஹலோ தாய் மாமங்க, அதுக்காக ஊரு அவுட்டாதீங்க முடியும். ஏங்க இவ்வளவு சொத்துக்கார? அட சொத்துக்காரன் களி அதுக்காக இப்போ பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்களே, அறிவு வேண்டாமா? தனியார் 5000-6000 வச்சு அவன் ஆம்புலன்ஸில் கொண்டு வர்றது இல்லையாது. அங்கனே ஒரு 2 கதமத்தை வாங்கி போட்டு களி மணலில் லேசாக மூடி விட்டு வந்துட்டோம்னா அது பாட்டுக்கு நாய் நிறைய எடுத்துகிட்டு போய் நமக்கு பிரச்சனை இல்லை. என் அன்பு மாமா, என் பாசத்துக்குரிய என்னுடைய சகலை. மாமாவா சகலையா? சகலை எப்படிங்க வரும்? 2 முறை வருதியா? எப்படி? ஹலோ, அம்மாவோட பிறந்ததுனால தாய் மாமா. சரி, இந்த சகல முறை எப்படி வருது சொல்ல வேண்டாமா? வெக்கத்தை பாரு முண்டை. அப்புறம் செஞ்சு விட்டா அப்புறம் என்ன சொல்ல வேணாம்ல? செஞ்சு விட்டியா? தண்ணியை போட்டு 2 பேரும் ஒரு இடத்துல உழைக்கிட்டான். அது இந்த விரல நீட்டுற காலத்தில் வந்தது தான். எப்படி மாமா இல்லை அப்படின்னா ஒரு பார்ட்டியை மேலே சரி 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 ஏற்றிட்டு சரி கடைக்கு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரலாம்னு கீழே இறங்கி வந்தேன். மாமே மேலே வந்தாப்புல பார்த்துருச்சு. மாமா அந்த புள்ள உள்ள இருக்குன்னு கையை தான் காமிச்சேன். மாப்பிள்ளை கையை காட்டிட்டேன்னு நட்டுன்னு பாஞ்சு. ஐயா சரி தொலைகிறாப்புல முடிச்சுட்டு வரட்டும்னு அப்புறம் வெயிட் பண்ணேன். அப்புறம் அவரும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் அதனால தான் அப்புறம் நீங்க 2 பேரும் தண்ணியை போட்டீங்க. சரி, ஆமாம். அந்த பொண்ணு அது கஞ்சா ஆப்பாயில் போட்டு சாப்பிடும். ஆனால் சொன்னா அப்படி
இல்லைன்னா சமாளிக்க முடியுமா ரெண்டு வேலையை? ஆமா மாமா. அப்படிப்பட்ட என் அன்பு மாமா, என் பாசத்துக்குரிய என் சகலை அரசர் குலம் கீழ்பாதி மேல் பாதி நடுவில் ஒரு ஜோதி தாளம். நாளே குத்துல முடிச்சு விட்டாங்க. இங்கே பப்புனாக்க நடத்தி கொள்ள எல்லாம் கேள்வி காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பையும் ஆதரவு என்று பேர் காத்து கொண்டிருக்கும் ஆர்பி அரியரனாகிய நான் பப்புன் காமிக்கு பொம்பளை விஷம் அவையா இருக்கழுத குதிரை அம்பிட்டு நம்ம தான் அடைச்சாகினேன் வரைக்கும். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். என்ன கோள்? முருகன் வருவார், முருகனை சந்திக்க நாரதர் வருவார். இன்றைக்கு முருகனை சந்திக்கிறதுக்கு நாரதருக்கு முன்பாக ஔவையார் வருவாங்க. வருவார். ஔவையார்லாம் பார்க்கணும்னா தயவு செய்து இருந்து பாருங்க. இருந்தீங்கன்னா அந்த அம்மாவை பார்க்கலாம். இல்லைன்னா அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி போயிடும். அப்போ நீங்கள் அங்கே போய் தேடிட்டு அலைய முடியாது. செத்த முழிச்சிருந்து இங்கே பார்த்துக்கிறங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். மேலும் என்னோட இருந்து இங்கே நாட்டியமான காத்திருக்கின்ற நடன சிங்காரி நாட்டிய உய்யாரி ஆடல் அரசி அரியன் ஏன்னா அரியனுக்கு ஏற்ற ஜோந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம் கூட. இந்த பாட்டை கேட்டால் மறுபடியும் ஜர கிடைக்கலாம்னு தான் தோணும். அருமையான பாட்டு. மேலும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையை ஒலிபரிக்கு அமைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு தீபம் பாட்டு. அதில் அவங்க பேரும் வந்துடுது தீபம்னு. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தானே. அருமையான ஒலிபரிக்கு சிறப்பாக தேடி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே மைக் செட்டுக்காரரை நான் திரும்பியே பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் திரும்பி பார்க்குற அளவுக்கு எதுவுமே தொந்தரவே இல்லை. ஏற்றுங்க இறக்குங்கன்னு சொல்கிறதுக்கான வேலையே இல்லை, கணக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் நான் ஒரு தடவை ஏற்றுக்கன்னு சொல்லுவேன். ஹலோ, எப்போத்தான் சொல்லுவீங்க? நாடகம் முடிஞ்சோடனே ஜாமான வண்டியில் ஏற்றுக்கன்னு சொல்லுவேன். நம்ம ஏற்றிட்டு வீட்டு கிளம்புனா சரிதானா? அப்புறம் இங்கே உட்காந்து இருக்கக்கூடாது, நமக்கு 1008 வேலை கிடக்கு. சரிதானா? அடுத்த ஊருக்கு போகணும். மிக சிறப்பான ஒலிபெருக்கி. மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் அருமையன்னார், பாசத்திற்கு அன்புக்குரிய தீத்தாண்ட தானத்தை சார்ந்த எஸ்கே மணி அன்னார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகளை கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்துக்கு கொட்டகை அமைப்பு, சிறப்பான கொட்டகை அமைப்பு கணேசன் திருவெற்றியூரை சார்ந்த அன்புள்ளம். சூப்பர் கொட்டகை, நல்ல இட வசதி உள்ள தனித்தனி ரூம்பு, லெட்டின் பாத்ரூம் கக்கூஸ் பெட்ரூம். அப்படியா? லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக. இவ்வளோ வசதியா? ஆமாம். அண்ணன்ட்ட கணேசன்ட்ட கேட்டேன், என்ன அண்ணா கொஞ்சம் ஏசி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லண்ணே அப்படின்னேன். வாங்க அறியணும் உங்களுக்கு இல்லாத அப்படின்னு 2 கீத்தை பிச்சு விட்டாப்புல ஏசி அது பாட்டுக்கு ஓசியாக வர ஆரம்பிச்சு. ஓஹோ. அப்புறம் கூப்பிட்டு அடைக்க சொல்லிட்டேன். கரண்ட் பில்லு கூட வருதோ? பூச்சி விட்ட வந்துடும் தாயா. சரி சரி. அந்த மாதிரி நல்ல சிறப்பான கொட்டகை விட்டுருக்காங்க. அதில் எந்த குறையும் இல்லை. சீன் அமைப்பு எங்களது நாகம்மாள் சீன் கம்பெனி, அரசர் குலம் ஜோதி அவர்கள். மேலும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கிறவர்கள் அனைவரும் வருக அன்போடு வரவேற்கிறார்கள். தேரூர் கிராமத்தார்கள் மற்றும் ராவணா பாலசுப்ரமணியன் பஞ்சவரன் குடும்பத்தார்கள் தேரூர் கிராமம் என்று தெரிவித்துக் கொண்டு, அந்த பிரார்த்தனை செய்திருக்கின்ற அன்னார்கள் குடும்பம் எல்லாம் அந்த இறைவன் அருளால், அந்த ஐயனார் அருளால் நீடூடி காலம் வாழ்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று அவர்கள் நீடூடி காலம் வாழ வேண்டுமென எங்களுடைய கலைஞர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் வாழ்த்தி அவர்களை வணங்கி எங்களுடைய கலைப்பணியை துவங்குகிறோம். மேலும் இந்த நாடகத்தை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையனார் சிறந்தகுடி சார்ந்த அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுரேஷ் அவர்களும், தேவகோட்டை முத்து அவர்களும் இங்கே இந்த நாடகத்தினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்புகிறோம். ஆமாம், சக்கரவர்த்தி ஸ்டுடியோ தேவகோட்டை முத்து. எனக்கு அவன் முத்துன்னு சொல்லாதான் தெரியும், அந்த பேரெல்லாம் சொல்ல தெரியாது. அவன் எப்போ நமக்கு முத்து தான். முத்து எங்கள் சொத்து. அது சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, இல்லை வினு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு முத்து தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம் சொல்லிட்டு போட்டா? என்னத்தையே வந்தான், நோட்டீஸை படித்தான், பேரை சொன்னான், அவனு போனோம் இருக்கக்கூடாது. நான் சொல்கிற ஒரே சின்ன விஷயம், நல்லா நீங்கள்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடிய விஷயம். இந்த உலகத்தில் ஆண்டவன் படைத்த ஜீவராசிகள் எத்தனை இருக்கு தெரியாதா? 4448 நரம்புகள் எப்படி இருக்கோ அது மாதிரி உடம்புல 8000 ஜீவராசி. அது மாதிரி உடம்புல எப்படி இருக்கோ அது மாதிரி 8000 ஜீவராசிகள் இருக்கு. அது மாதிரி இந்த ஜீவராசிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். புழு, பூச்சி, ஆடு, மாடு, மனுஷன், புலி, சிங்கம், கரடி, இவ்வளவு இருக்குல்ல. இதுலேயே எது மகா மட்டமான பிறவின்னு யாருக்கா சொல்ல முடியுமா? இதுலயே மகா மட்டமான பிறவி நம்ம மனுஷ பையன். என்னங்க கடைசி எப்படி சொல்றீங்க? உயர்வான பிறவி நாயை காட்டிலும் கேவலம் மனுஷன். ஹலோ, உயர்வான பிறவின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் யார் சொன்னா உயர்வானது? பாட்டி. எந்த பாட்டி சொன்னா? அவை பாட்டி. உங்க அம்மா பார்த்தா உங்க அப்பா படம் பார்த்தியா? அவை பாட்டி என்ன சொன்னா?
அரிது 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 அங்க வாங்க, அங்க வாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இதுக்கு அர்த்தம் மட்டும் நீங்க சொல்லிருங்க. உங்க மனுஷ பிறவி உயர்வானதுன்னு நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறேன். சொல்லுங்க. கூன்னா அந்த கூன் விழுந்து நடக்கிறது. அப்படி கூன் விழுகாம பிறக்கணும். சரி, அப்புறம் குருடு கண்ணு தெரியணும். கண்ணு தெரியாம பிறக்க கூடாது. சரி, அப்புறம் செவிடு காது கேட்காம. அப்படின்னா காது கேட்காம பிறக்க கூடாது. ரைட், ஓகே. அப்புறம் மூணுக்கு நாங்க சொல்லிட்டோம்ல. இந்த பேடுன்னா அந்த வெங்காயத்தை நீ சொல்லிடி, அதுக்கு தானே உனக்கு கேட்கறேன். நாங்க மூணுக்கு சொல்லிட்டோம். பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னாலே அது ஏன்? பேடுன்னா என்ன? என்ன பேடு என்றால் ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது அலித்தன்மை வாய்ந்த குழந்தைன்னு அர்த்தம். அதைத்தான் பேடுன்னு அவ்வை சொன்னான். அப்பவே சொல்லிட்டா இப்படி ஒரு பிறவி இருக்குடான்னு. அவை பிறந்த காலத்திலேயே சொல்லியிருக்கா. அப்படியெல்லாம் இல்லாமல் பிறந்தா மனுஷ பிறவி ஓகே, அது பெருமை தான். நான் உங்களை கேட்குறேன், ஆடு மாடுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆடு மாடும் சாப்பிடும், நம்மளும் சாப்பிடுவோம். அதுவும் சாணி போடும், நம்மளும் சாணி போடுறோம். அது இனப்பெருக்கம் பண்ணும், நம்மளும் இனப்பெருக்கம் பண்ணுறோம். ஒரே வித்தியாசம் என்னென்னா, ஆடு மாடு எந்த மாடு கண்டு போட்டுச்சோ அதே கண்டு பெருசானோடனே அந்த மாட்டுக்கிட்ட போய் சேரும். அதை வச்சு இந்த மாடு இனப்பெருக்கத்தை பண்ணி காசு சம்பாதிப்பான். மனுஷன் அப்படி செய்வானா? செய்ய மாட்டான். இப்போ ஒன்று வேணாம், ஆடு மாடுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனுஷனுக்கு 6. 6 பெருசா 5 பெருசா? 6 தான் பெருசு. நான் 5 தான் பெருசுங்கிறேன். எப்படி நிரூபிச்சு விடுவீங்களா? நான் நிரூபிக்கிறேன். எப்படி? 6 அறிவு படித்த மனுஷன் பெருசா, 5 அறிவு படித்த ஆடு மாடு பெருசா? மாடு நடந்த பாதையில் புல் முளைக்கும், மனுஷன் நடந்த பாதையில் புல் முளைக்காது. இப்போ இதில் யார் பெருசு? சரி வேண்டாம், ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன். அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி டார்ச் வீடு கிடையாது, மண் வீடு தான். அந்த மண் வீட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த சாணியைத்தான் கரைச்சி வீடு மூழ்கி நம்ம புடைக்கிறமே சொலகு முறம், அதுகளுக்கெல்லாம் அந்த சாணியைத்தான் கரைச்சி மொழுகி காய வைப்பாங்க. அப்போ எந்த சாணியை போட்டு முழுகிறாங்க? மாட்டு சாணியை. மாட்டுக்கு எத்தனை அறிவு? 5. சரி, நீங்கள் 6 அறிவு தானே? ஆமாம். எங்கே உங்கள் சாணியை வீடு மூழ்கி, இந்த சொலகுல நீங்கள் உங்கள் சாணியை போட்டு மூழ்கி வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. ஹலோ, எவனாவது வீட்டுக்கு வருவானா? இல்லை நீ வீட்டுக்குள்ளே இருப்பியா? அப்புறம் என்னடா 6 அறிவு பெருசு? சரி வேண்டாம் விடு. இந்த உட்காந்துருக்காரு கோயில் ஐயனார், பூரண புஷ்கலாதேவி ஐயனார். இந்த கோயிலில் சாமி விட்டால் நமக்கு பூசாரி என்ன கொடுப்பாரு? அந்த திருநீர் எதில் தயார் பண்ணுறான்? மாட்டோட பசுமாட்டு சாணம். பசுமாட்டு சாணத்தை வில்வ இலை சேர்த்து, அது எப்படி தயார் பண்ணணும்னு சொல்கிறேன். வில்வ இலை சேர்த்து நிழல் உணர்த்தியாக காய வச்சு அதை அரைச்சி பொடி பண்ணி சலித்து அதைத்தான் விபூதியாக பகவானுக்கும் வைக்கிறோம், நமக்கும் கொடுப்பாங்க. நம்ம நெத்தியில் வச்சுட்டு வாயில் போட்டுக்கலாம். அது எது? பசுமாட்டு சாணம். நீங்கள் 6 அறிவு தானே? எங்கே உங்கள் சாணத்தை நல்லா காய வச்சு அரைச்சி பொடியாக்கி டப்பால் அடைச்சி வச்சு தேனா வாயில் அள்ளி போட்டுக்கிறீங்களே, பூசிக்கோங்க. இல்லை பூசிக்கங்கப்பா. இல்லை நீங்கள் மனுஷன் தானேப்பா, 6 அறிவு தானேப்பா, செய்ய முடியுமா? வீடு கிரகப்பிரவேசம் வைக்கிறோம், கோயில் கும்பாபிஷேகம் வைக்கிறோம். பசுமாட்டுடைய கோமியத்தை தான், அதோட மூத்திரம் அதான் கோமியம், அதைத்தான் வீடு முழுக்க தெளிப்போம், கோயில்லே தெளிப்போம். அதுக்கு அவ்வளவு பலன் இருக்குது. 5 அறிவு படைத்தது. நீங்கள் 6 அறிவு தானேப்பா. நீங்கள் கிரகப்பிரவேசம் உங்கள் மூத்திரத்தை பெஞ்சு வீடு முழுக்க தெளிச்சிருங்களேன். வீடு விளக்குறதா வேணாமா? என்னன்னு தான் கேட்குறேன். என்னடா நீங்கள் 6 அறிவுங்கிறீங்க மனுஷங்க? பெருசு பெருசு மகா மட்டமான பறவை. ஏமாத்துறதுல மனுஷனை மாதிரி எவனுமே கிடையாது. எப்படி சொல்றீங்க? நம்ம படைச்ச கடவுளை ஏமாத்துவான் மனிதன். உண்மையை சொல்கிறேன், தெய்வத்தையா? விளையாட்டு சொல்லலை. படைச்சவன், காக்கிறவன், அழிக்கிறவன் 3 பேர் சாமி. படைக்கிறவன் யாரானா பிரம்மா, காக்கிறவன் யாரானா மகாவிஷ்ணு, அழிக்கிறவன் யாரானா சிவன். சிவன் நேரடியாக அழிக்கிறது இல்லை, அவருக்கு ஒரு பிரான்ச் வச்சிருக்கார். அவர் தான் யம தர்மன், அவருடைய டிபார்ட்மெண்ட் அது. ஓஹோ, அவரை வச்சு தான் அழிப்பார். யம என்ன பண்ணுவார்னா, என்ன பண்ணுவார்? சித்திரகுப்தன் ஒரு ஆள் கையில் இருக்காப்புல. அந்த சித்திரகுப்தன் கையில் ஒரு ஓலைச்சுவடி இருக்கும். அவர்கிட்ட அந்த ஓலைச்சுவடியில் வரிசையாக பேர் இருக்கும். அதில் யார் பேர் மேலே இருக்கோ இன்னைக்கு எடுத்து பார்ப்பார், அந்த பேர் மேலே தெரியும், மேலே தெரியும். அப்போ இவன் உயிரை பிடிக்கணும், இப்படி பிடிப்பார், இப்படி பிடிச்சிட்டு வருவார். இந்த பூலோகத்தில் ஒருத்தன் உயிர் போக போகுது. யம தர்மன் நேரடியாக அவன் வீட்டுக்கு வந்துட்டார். சரி, சாக போகிறவன் கண்ணுக்கு மட்டும்தான் யமன் தெரிவேன், ஆனால் அவன் வெளியே சொல்ல முடியாது.
ஆனால் இவங்கிட்ட சாக போகிறதுக்கு முத நாளே எம்மே வந்துட்டான். வந்து என்ன சொல்கிறேன், அப்பு நாளைக்கு உன் உயிரை பிடிக்க போகிறேன், நான் தான் எம்மே. நான் ஏன் இன்றைக்கே வந்தேன்னா, நீ நிறைய தர்ம காரியம் பண்ணியிருக்கிற அந்த உலகத்தில், உன் லிஸ்ட்டை பார்க்குறேன் அவ்வளவு பெருசாக இருக்கு. அதனால நான் இறக்கப்பட்டு வந்தேன். ஏன் இன்றைக்கே வந்தேன்னா, நாளைக்கு நீ செத்து போயிடுவேன், உன்னை பிடிச்சிருவேன். இன்றைக்கே உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு எதுவும் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா செஞ்சுக்க அப்படின்னு உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. சரி, மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணாரு? ரொம்ப சந்தோஷம் எமதர்மா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் உங்களுக்கு விருந்து, நீங்கள் வந்துட்டீங்க, அப்பவும் தர்மம் அப்படின்னு உட்காந்துட்டார் அவர். சரிப்பா உட்காந்துட்டார். சமையல் தடப்படலாம் ஆகுது. சாம்பார், ரசம், மோர், வடை, அப்பளம், பாயாசம் எல்லாம் முடிச்சு தலைவாழை இலை போட்டு எம்ஏ சமணங்கால் போட்டு உட்கார்ந்தார் சாப்பிட. சாப்பாடு வச்சான், சாம்பார் ஊற்றினான், கூட்டு பொரியல வச்சான். அப்படி பிணைஞ்சு 2 வாய் உள்ள எடுத்து எம்ஏ வச்சான். எம்ஏ மட்டை மிளகா சாஞ்சிட்டான். ஏங்க என்னாச்சு? 36 தூக்க மாத்திரை போட்டிருக்கேன் களி சாம்பாரில். ஆஹா, எமனை காலி பண்ணிட்டான். காலி பண்ணல, அவன் காலை பிளந்து தூங்குறான். இவனுக்கு என்ன, இந்த லிஸ்ட்டில் பேர் நம்ம பேர் இருந்ததுனால தான் நம்மளை பிடிக்க வந்தேன். அந்த ஓலைச்சுவடியை மேலே இருக்க சுவடியை உருவினான். உருவி அடியில் சொருகிட்டான். இன்னும் ஒரு 19 வருஷத்துக்கு நம்மளை பிடிக்க முடியாது அப்படின்னு அடியில் சொருகி வச்சுட்டு பேசாமல் வச்சுட்டான். ஏமே தூக்கம் முழிச்சு எந்திரிச்சான், கையெடுத்து கும்பிட்டான் மனுஷனை பார்த்து. ஏன் உசுரை பிடிக்க வந்தவன்னு தெரிஞ்சும் எனக்கு சாப்பாடு போட்டு என்னை நிம்மதியாக தூங்க வச்ச பார், உனக்கு நன்றிடா. ஓஹோ, நான் உண்டை வீட்டுக்கு ரெண்டும் பண்ண மாட்டேன், ஆனாலும் உன் உசுரை நான் பிடிச்சி தான் ஆகணும். வேணும்னா உனக்காக ஒரு ஆப்பர் வச்சுருக்கேன். என்ன ஆப்பரு? எப்பவும் ஓலைச்சுவடியை மேலேருந்து எடுத்து பார்த்து தான் ஒவ்வொரு உயிராக பிடிப்பேன். ஒவ்வொன்றா பிடிப்பேன். உனக்காக நான் இனிமேல் கடைசிலேருந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா. முன்ன சொந்த காசில் சூனியை வச்சுக்கிருச்சு. பேசாமல் இருந்தாலும் அது மேலே இருந்திருக்கும். இவனே எடுத்து அடியில் வச்சு இப்போவும் இவன் பேர் தான் முதல்ல வருது. இப்படி இறைவனை நாம் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக ஒரு காலம் முடியாது. ஐயனாரை ஏமாற்றணும்னு எவன் நினைச்சாலும் அது முடியாது. அது நம்மை நாமே ஏமாற்றிக்கிறதா என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடுபெறுகிறேன். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டை எங்கு சொல்ல போய் வழியணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டை எங்கு ஜெபம் பண்ணி வளரணும். எல்லாதவங்க கட்டவங்க பணம் இல்லாதவங்க பணம் எல்லாரும் கட்ட